இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு சமூகத்தையும் கலாய்ப்பதற்கல்ல. அப்படியே யாராச்சும் புண்பட்டிருந்தீங்கன்னா, ஐ எம் டெரிவெலி வெரி ஃபண்டமெண்டலி வெரி வெரி சாரி கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்கப்பா. பெங்களூருக்கு போகுமாடா? என் மாமா வீடு அங்கே இருக்குது. இந்த டைம் நான் போன வச்சுக்கேன், என்னால் முடியாதுடா பாய். போகிறோம், சேர்த்து வைக்கிறோம். எப்படியோ யார்கிட்ட பேசி நீ எப்படியோ வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பர்மிஷனை. சரி, என்ன பிளானு? முதல்ல என்ன பிளான்? நம்ம போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏதாவது மாசமாக சொல்லுப்பா. எனக்கு பெங்களூர் வந்து சஸ்பென்ஸ்லாம் வைக்காது, நான் வெடிச்சிருவேன். அதாவது நம்ம பிளான் கிளியராக கேட்டு முடிச்சான். ஐஷு கிட்ட 2 நாள் முன்னாடி பேசிட்டேன். சரியா? இதை பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். சிம்பிள்ரா, பிளான் நல்லா கேட்டுக்க. அவளுக்கு ஆர்ட்னா பிடிக்கும்னால அது மூலமா நான் பேசியிருக்கேன். ஆனா அது நீ தான் ஆர்டிஸ்ட் இல்லையே. நான் ஆர்டிஸ்ட் இல்லை தான். ஆனா வித்துக்கு பெயிண்ட் என்ன மாதிரி தெரியுமா? பார்த்தல பெயிண்டிங்கு இருந்து இந்த பெயிண்டிங் வச்சு தான் பேச போறேன். என்னடா இது? 2 கோடு 4 புள்ளி, இதுக்கு 10 லட்சமா? அப்போ ஓகே, நானும் வரைய ஆரம்பிக்கிறேன். மச்சான், 2 கோடு 4 புள்ளி ஒரு பிள்ளைகிட்ட பேச வச்சேன் பத்தியா? அதுக்குன்ட்டு எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்கலாம் கிடையாது. சும்மா பேசணுமே, செல்வாக்காக பண்ணது. சரியா? வேற எதுவும் கிடையாது. இருடா ஒரு நிமிஷம் தான், எவனும் கால் பண்றான். மச்சான், செல்வா கால் பண்றான்டா. செல்வாவா? அட்டன் பண்ண. என்ன சொல்லுவான்? உண்மையை சொல்லி பார்த்துக்கலாம். சரி, அப்போ உண்மையை சொல்லிட்டுமா? சரி, ஓகே, கால் பண்ணுறேன். சொல்கிறோம் செல்வா. மச்சான், என்ன இருக்க? மச்சி, நான் பெங்களூருக்கு போகிறேன்டா. எதுக்கு? அது ஒன்றும் இல்லைடா, மாமனாரை பார்க்க போகணும். ஸோ அதுக்காக தான். ஓ, பெங்களூருக்கு மாமனாரை பார்க்குறியா? நான் அது எதுக்கு கூப்பிட்டுருக்கேன். சரி, போய் பேசிட்டு 2 நாளில் கிளம்பி வரலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். மச்சி, யாரா இருக்கும்டா? நீ வரியாடா? இல்லடா, இருந்தாலும் நீங்க 2 பேரும் போயிடுவீங்க. போயிடுற மாதிரி கடுப்பா இருக்கும். அகம்போது வெளியே பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவனுங்க தான் மீதி எல்லாம் வேலைக்கு போயிடுவானுங்க. உனக்கு தான் தெரியுமே என்னை பத்தி. அதான் கடுப்பா இருக்கும். சரி, நானும் வரட்டுமாடா? ஓகேடா, நாங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஓகேடா, வந்துடுறா. ஓகேடா, சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்புறம் மோகனே, பெங்களூருக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி சொன்ன பிளான் படி கரெக்டாக நடந்தால் சரி தான். செல்வாக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். எப்படியாவது பார்த்துக்கலாம் மோகனே. மோகனே, எங்கடா போனேன்? ஒருவேளை மொட்டை மாடி போயிருப்பானோ? சரி, கூட இருந்துட்டு போட்டோம். என்ன நினைச்சிட்டு இருக்க செல்வா? என்ன பாத்துக்கலாம்? நீ ஐடில இருக்கிற அண்ட் 6 டிஜிட் சேலரி வாங்குறேன்னு தானே சொல்லிட்டு என்ன லவ் பண்ண. லெட்ஸ் பிரேக் அப். வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, பெங்களூருக்கு வந்தாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். முதல்ல இந்த டேவிடோட பிரச்சனைக்கு தீர்த்துட்டு அப்புறம் கிளம்பிடலாம். பிரச்சனை இல்லை, 2 நாள் முடிஞ்சிடும். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? பெங்களூருக்கு வந்து டென்ஷனாக இருக்குது. அது வாழ்க்கையில் ஆல்ரெடி நடந்த விஷயமா கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. சரி ப்ரோ, விடுங்க ப்ரோ. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் ப்ரோ. நடக்கிறது நல்லது தான், பார்த்துக்கலாம் விடுங்க. எப்படி சொல்கிறேன் ப்ரோ, வாழ்க்கையில் ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு. இன்னும் நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு.
குழம்பெல்லாம் 10 கிளாஸ் போயிட்டு ப்ரோ. எதுக்கு பழகிறான் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது என்ன தானே பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்கள் போய் நிம்மதியாக படுத்து பார்த்துக்கலாம் போகலாம். ஓவர் கம் பண்ணிடலாம் ப்ரோ. சும்மா இல்லை, உண்மையை ட்ரூவாக லவ் பண்ணிட்டேனா வரைக்கும் ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியல. கஷ்டமாக இருக்கு. சரி ப்ரோ, நாளைக்கு எடுக்கலாம். நாளைக்கு ரொம்ப பெரிய வேலை இல்லை ப்ரோ. சின்னதாக ஒரு அவுட்டிங்கு போயிட்டு வந்துட வேண்டியது. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். நானும் ஏதாச்சும் வேலை இருந்துச்சு பார்த்துக்கலாம். ஓகே. என்ன காலங்காத்தால இந்த டேவிடுக்கு ஃபோனை போட்டால் ஃபோன் எடுக்கல, வெளியே போயிருக்கலாம். மோகன் ப்ரோவும் வெளியே போயிருக்காரு. நம்மளே கூப்பிட்டு போல ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க? நீங்கள் எங்கே இருப்பாங்க? சரி, நீங்கள் எங்கே போனால் நமக்கு என்ன? நாம வெளியே எங்கேயா சுற்ற வேண்டியதான். நம்ம ஏன் அந்த காஃபி ஷாப் போகக்கூடாது? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அவன் பார்த்தா நமக்கு என்ன? வேலையை பார்த்துருவோம். அது மோகன் ப்ரோ மாதிரி இல்லை. பார்க்கறதுக்கு ஐஷு ஐஷு, ஆனால் மோகன் ப்ரோ கூட என்ன வேலை எனக்கு? ஒரு வேலை 2 சிச்சி, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஏன்னா ஐஷு அப்பட்ட போகணும் நல்லாவே தெரியும். ஒரு வேலை மோகன் ப்ரோ திரும்ப பேச்சப் பண்ண ட்ரை பண்ணுறாரோ. இனி 8 வரட்டும், கேட்பா அவர்கிட்ட என்ன ரெடியாக. சார் செம்ம காமெடி இருந்துச்சு அது. அது கரெக்ட். வாங்க வாங்க, 2 பேருமே வாங்க. வாங்க ப்ரோ. என்ன வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் எங்கே வெளியே போனீங்க? டேவிடோட மாமா சொன்னாங்க, ஆல்ரெடி சொன்னாங்க. போய் அது போய் நீங்க போய் சொல்றீங்க, நல்லாவே தெரியுது ப்ரோ. கரெக்டா எங்க போனீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. மோகன் ப்ரோ, காஃபி ஷாப்ல உங்களுக்கு என்ன ப்ரோ வேலை? அதுவும் எக்ஸ் கூட ப்ரோ சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன சிம்பத்தியா? நான் அதே சொல்றேன், அந்த லவ் செட் ஆகாது, முடிஞ்சு போச்சு கதை. ஏன் திருப்பி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ப்ரோ? அவதான் என் காசுக்காக தான் வேணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டால, அப்புறம் ஏன் திருப்பி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை நாசம் முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு என்கிட்ட வேலை இல்லை, அப்படி இருந்தும் கூட அவன் என் கூட பேச மாட்டான்னு தெரியுதுல்ல. அந்த வேலை இல்லாத என்னை விட்டு போனாவ. புரிஞ்சுக்கோங்க. 6 டிஜிட் salary வேணும் உனக்கு, இருந்தாதான் அவனை லவ் பண்ணுவேன். என்ன இது? அப்படிப்பட்ட லவ் நமக்கு தேவை? லவ்வே தேவையில்ல ப்ரோ. பொண்ணுங்கெல்லாம் நான் சொல்லட்டுமா, பொண்ணுங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது ப்ரோ. ஏதாவது 100ல 1, 1000ல 1, லட்சத்துல 1 அப்படிப்பட்ட பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஓகே ரைட்டு, எனக்கு கிடைக்கல. ஐஷு அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. சரிங்களா? சும்மா வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிறீங்க. நீங்க யாரு? நீங்க யாரு என் லவ் சேர்க்கறதுக்கு? நானே அதை பத்தி கவலைப்படல. நீங்க யாரு ப்ரோ? அவன் ஒன்னும் சும்மாலாம் பண்ணல, உனக்காக அவன் பண்றான். எதுக்கு தெரியுமா? அவன் எதுக்கு கஷ்டப்படுறான் தெரியுமாடா உனக்கு? சும்மா வந்து கத்திக்கிட்டு இருக்க. மச்சான் நீ சும்மா இருக்கா? எது கத்துறான் தெரியுமா உனக்கு?